வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மற்றும் அதன் புறநகர் பகுதியில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கிறாங்க. வாங்க என்ன தகவல், எந்தெந்த பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அறிவித்திருக்கிறாங்க. இன்று மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. வங்கக்கடலில் ஏற்பட்ட இந்த புதிய வானிலை மாற்றம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை சாதகமான சூழல் நிலவி வருகிறது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் அதன் புறநகர் பகுதியில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், இன்று பகல் பொழுதில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவதை பொறுத்து தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி மாவட்டங்கள் மழையின் வேகம் அதிகரிக்கக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் மலைப்பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளாங்க. மழை பெய்யும் சமயங்களில் மாநிலத்தின் கடலோர பகுதியில் மற்றும் உள் மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும். மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு செல்லும் போது போதிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு, பலத்த காற்று வீசும் நேரங்களில் மரங்கள் அடியிலேயோ அல்லது பலவீனமான தற்காலிக கூரைகளுக்கு கீழேயோ நிற்பதை தவிர்க்குமாறு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை வாரியம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி தமிழகத்தை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.